சுலபமாக ரொம்ப ஈஸியாக நம்ம நார்மலாக எல்லாத்தையும் ஈஸியாக தானே கேட்போம். எது நடந்தாலும் எனக்கு கொஞ்சம் ஈஸியான பரிகாரமாக தான் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. நான் கோயிலெலாம் போக முடியாதுங்க, ரொம்ப செலவெலாம் பண்ண முடியாதுங்க, வீட்டிலையே இருக்கிறேன், இருக்கிற இடத்துல தான் நான் என்ன செய்யணும், அந்த மாதிரியான ஒரு விஷயம்தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது. ரொம்ப சுலபமான அதே நேரத்தில் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம். வீட்டில் இருக்கக்கூடிய சுபிக்ஷம், வீட்டில் சுபிக்ஷம் அப்படின்னா என்னன்னு தெரியுங்களா? மொத்தத்தில் நமக்கு பொருளாதாரமும் வேணும், இங்கே இருக்கக்கூடிய மகிழ்ச்சி சூழ்நிலை நல்லா இருக்கணும், எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் நிலை கூட இருக்கணும். இதுதான் சுபிக்ஷம். அப்போ இந்த சுபிக்ஷமாக இருப்பதற்கு ஒரு ரொம்ப ரொம்ப சுலபமான ஒரு பரிகாரம். இதை செய்யுங்க. எத்தனை நாள் செய்யணும்னு கேட்குறீங்களா? தொடர்ந்து 7 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இதை செய்யுங்க. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தரித்திரியம், அப்புறம் என்ன சொல்லுவாங்க, செய்வினை, செய்யப்பட்ட வினை, இது மாதிரி என்னென்னமோ செஞ்சுருக்காங்க பாருங்கள், எல்லாமே விலகி ரொம்ப முக்கியமாக இதாங்க, வீட்டில் சுபிக்ஷமாக இருப்போங்க. ஆரம்பத்தில் சொன்ன பார்த்தீங்கன்னா சுபிக்ஷம்னா என்னென்னு, அந்த நிலை உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துடும். வாழ்க வளமுடன். ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. இதுவரை நிறைய பரிகாரம் பார்த்துருக்குறோம், நம்மளே நிறைய பரிகாரம் சொல்லியிருக்கிறோம். முக்கியமாக வீட்டுக்குள்ளே வந்து சுபிக்ஷம் நடக்கிறதுக்கு, சுபிக்ஷமாக இருக்கிறதுக்கு மகாலட்சுமிக்கு என்னெல்லாம் செய்யணும், இதை தவிர நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கிறோம். இதையெல்லாம் செஞ்சிருந்தும் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். இதையும் தாண்டி எனக்கு சுலபமாக ரொம்ப ஈஸியாக, நம்ம நார்மலாக எல்லாத்தையும் ஈஸியாக தானே கேட்போம், எது நடந்தாலும் எனக்கு கொஞ்சம் ஈஸியான பரிகாரமாக தான் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. நான் கோயிலெலாம் போக முடியாதுங்க, ரொம்ப செலவெலாம் பண்ண முடியாதுங்க, வீட்டிலையே இருக்கிறேன், இருக்கிற இடத்துல தான் நான் என்ன செய்யணும், அந்த மாதிரியான ஒரு விஷயம்தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்ப சுலபமான அதே நேரத்தில் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம். வீட்டில் இருக்கக்கூடிய சுபிக்ஷம், வீட்டில் சுபிக்ஷம் அப்படின்னா என்னன்னு தெரியுங்களா? ஒரு சுபமான விஷயங்கள், ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வுகள் அதிகமாக திரும்ப திரும்ப நடக்கிறது, ஒரு எல்லாருமே மன மகிழ்ச்சியோட சந்தோஷமாக இருக்கிறது, ஒரு ஒத்துமையாக இருக்கிறது சுபிக்ஷம். பொருளாதார நிறைவு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம், பொருளாதாரம் நிறையா இருந்தால்தான் சுபிக்ஷம் நினச்சிக்கிட்டு இருக்கோம். பொருளாதாரம் நிறையா இருந்தாலும் வீட்டுக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை பிரச்சனை இருந்தால் எப்படி இருக்கும் வீடு? எப்படா வீட்டுக்குள்ளே வரும், ஏன்டா வீட்டுக்குள்ளே வரோன்னு இருக்கும். சிலருக்கு வீட்டில் எல்லாம் சந்தோஷமாக தாங்க இருக்கிறோம், என்ன கொஞ்சம் பொருளாதாரம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம் பாருங்கள். ஸோ ஆக மொத்தத்தில் நமக்கு பொருளாதாரமும் வேணும், இங்கே இருக்கக்கூடிய மகிழ்ச்சி சூழ்நிலை நல்லா இருக்கணும், எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் நிலை கூட இருக்கணும். இதுதான் சுபிக்ஷம். அப்போ இந்த சுபிக்ஷமாக இருப்பதற்கு ஒரு ரொம்ப ரொம்ப சுலபமான ஒரு பரிகாரம் தான் இது. மகாலட்சுமி அம்மாவை நோக்கினது. என்னைக்கு செய்யணும்னா இப்பயே சொல்லியிருக்கேன், வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த பரிகாரம் செய்யணும். எப்போ செய்யணும்? 6 மணிக்கு மேலே செய்யணும். 6லேருந்து 7 மணிக்குள்ளே செஞ்சுட்டோம், அவ்வளோதாங்க. சரி, இதற்கான தேவையான பொருட்கள், இன்னும் சமையல் குறிப்பு சொல்கிற மாதிரி இருக்குல்ல, தேவையான பொருட்கள் எடுத்துக்கோங்க. மகாலட்சுமி அம்மனுக்கு உகந்தது தாமரைப்பூ. முடிஞ்சால் உங்கள் ஏரியாவில் தாமரைப்பூ வாங்கிக்கோங்க. இல்லையா வெள்ளை கலர் பூ, மல்லிகைப்பூ வாங்கிக்கலாம். மல்லிகைப்பூ எங்கள் பார்த்தாலும் கிடைக்குது. வேறு என்ன பூ இருக்குது வெள்ளை கலரில்? வெள்ளை கலர் மல்லிகைப்பூ வாசனையாகவும் இருக்கும், அது ஓகே. தாமரைப்பூ இல்லை மல்லிகைப்பூ வாங்கிக்கோங்க. சரி, அடுத்தது ஒரு மண்ணில் இருக்கக்கூடிய பெருசாக கொஞ்சம் நல்லா அகலமாக இருக்கக்கூடிய ஒரு மண் குவளை. மண் குவளைன்னு ரொம்ப பெருசாலாம் வேணாங்க. ஒரு எவர் சில்வர் தட்டு, ரவுண்டு தட்டு, ஆர் ஒரு பித்தளை தட்டுலாம் வீட்டில் வச்சுருப்பீங்களா பூஜைக்கு, அதுக்கு தட்டுக்குள்ளே அடங்குற மாதிரி ஒரு மண் குவளை. அப்புறம் கல் உப்பு, அப்புறம் அகல் விளக்கு, அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய். நல்லா கவனிச்சுக்கோங்க, நல்லெண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய். அது என்ன நல்லெண்ணெய்னு கேட்குங்களா? பசு நெய். உங்கள் வீட்டு ஏரியாவில் ஏதாவது மாடு வச்சுருக்கோம், வளர்க்குறாங்க, பசு நெய் கொடுக்குறாங்க, அந்த மாதிரி பசு நெய்யை வாங்கிக்கோங்க, ரொம்ப நல்லது. நல்லெண்ணெய் அந்த கடையிலலாம் விற்கிறாங்க பாருங்கள், செக்கு கடையிலாம் கிடைக்குது பார்த்தீங்களா, நல்ல எண்ணெய், அந்த மாதிரி நல்லெண்ணெயை வாங்கிக்கோங்க. இதில் என்ன திரி போடலாம்னு கேட்டால், இப்போ நிறைய கடையில் வந்து பருத்தி பஞ்சில் திரி கிடைக்குது, நல்ல கொஞ்சம் மெலிசாக இருக்குது, நல்லா நின்று எறியக்கூடியதாக இருக்குது. பருத்தி பஞ்சு திரி வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா தாமரை தண்டு திரி வாங்கிக்கோங்க. சரிங்களா? தாமரை தண்டு திரி இல்லை பருத்தி பஞ்சு திரி எடுத்துக்கோங்க. இதெல்லாம் வாங்கிட்டீங்களா? ஓகே. இப்போ என்ன பண்ண போகிறோம்? வெள்ளிக்கிழமையாக வாங்கியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்? வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஈவினிங் வந்து மகாலட்சுமி சோத்திரம் இருந்தால் நீங்கள் உங்கள் வீட்டில் ஆம்ப்ளிஃபயர் ஸ்பீக்கர் ஏதாவது இருந்தால் அதில் போட்டு விடுங்க. இல்லை உங்களுக்கே தெரியும், நீங்கள் சொல்லிக்கிட்டே என்ன பண்ணுங்கள், இதை அரேஞ்ச் பண்ணும்போது இதை ஆரம்பிச்சிடுங்க. ஒரு 6 மணிக்கு குளிச்சுட்டு வேறு ட்ரெஸ் மாற்றிக்கிட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து உட்காந்து உங்கள் பூஜை ரூமில் உட்காந்து அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருங்க. தட்டெலாம் கழுவி வச்சுட்டு அமைதியாக உட்காந்து ஒரு தரை விருந்தறையில் இருக்கக்கூடாது, ஏதாவது ஒரு விரிப்பு போட்டு அது மேலே வைங்க. இல்லை எங்கள் வீட்டில் வந்து அதை கொஞ்சம் ஹைட்டாக தாங்க வச்சுருக்கோம், அது மேலே வைக்கலாம், தாராளமாக வைக்கலாம். ஒரு வுட்டு அந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம். விருந்தறையில் கீழே வைக்கக்கூடாது, அவ்வளோதாங்க. ஒரு பலகை போட்டு கூட வச்சுக்கலாம். சரிங்களா? தட்டு ஃபஸ்ட்டு வச்சுருங்க. தட்டு வச்சுட்டு அதில் வந்து மல்லிகைப்பூ அப்படியே இதுவாக தூவி விடுங்க. தட்டு ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கணும். மல்லிகைப்பூ தூவி விட்டுட்டிங்களா? அடுத்தது நிறைஞ்சிருக்கா,
ஓகே, இப்போ அடுத்த அந்த அகல் விளக்கு கிடையாதுங்க. அந்த மண்ணில் செஞ்ச பாத்திரம் கோலை மாதிரி சொன்னோம் பார்த்தீங்களா, அது ஏற்கனவே வாஷ் பண்ணி தண்ணியில் ஊற வச்சு காய வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுங்க, அதை நடுவில் வச்சுருங்க. நடுவில் வச்சுட்டு அது நிறைவாகிற வரைக்கும் கல் உப்பு போடணும். நிறைவான அப்படியே பொங்கி வழிகிற அளவுக்கு வேணாங்க. அந்த இப்போ ரவுண்டாக இருக்குது பார்த்தீங்களா, அது மேலே வரலும் கரெக்டாக அப்படியே படிகிற மாதிரி ஒரு சின்ன லேயர், ஒரு சின்ன கேப் இருந்தால் கூட போதும். அந்த கல் உப்புக்கும் அதோட கோலையோட வாய்க்கும் ஒரு சின்ன கேப் இருந்தால் கூட போதும். அந்தளவுக்கு கல் உப்பு போட்டுருங்க. கல் உப்பு போட்டுட்டு அதுக்கு மேலே அந்த அகல் விளக்கு வைங்க. அகல் விளக்கு வச்சு அதுவும் எந்த டைரக்ஷனில் அந்த அகல் விளக்கு எரிய வேண்டும் என்றால் கிழக்கு திசையில் எரியணும், இல்லை வடக்கு திசையை நோக்கி இருக்கணும். அகல் விளக்கு வச்சுட்டு கொஞ்சம் பெரிய விளக்காக எடுத்துக்கோங்க. வச்சுட்டு அதில் முழுக்க நெய் ஊற்றிட்டு, இல்லை நல்லெண்ணெய் ஊற்றிட்டு, அதுக்கப்புறம் அதில் அந்த திரி போட்டு விளக்கேற்றி வச்சுருங்க. இப்போ உங்கள் வீட்டுக்கு என்ன வேணும், இல்லை உங்களுக்கு என்ன வேணும், ஏதோ ஒரு விஷயம் நம்ம வச்சுருப்போமா? எல்லாரும் நம்ம செல்ஃபிஷ் தானே எல்லாருமே. கடவுளுக்கே நம்ம கும்பிடணுன்னாலும், கடவுளுக்கே ஒரு விஷயம்னா நமக்கு எவ்வளோ தேவைப்படும், நமக்கு என்ன கிடைக்கும் தானே கடவுளே கும்பிட்றோம். ஸோ அதனால் நமக்கு என்ன வேணுமோ அதனால் இப்போ நமக்கு எல்லாமே கிடச்சிட்டுன்னு வச்சுக்கோங்க. கடவுளை யாராவது கும்பிடுவோம் சொல்லுங்கள், நியாயமாக நீங்களே மனசு தொட்டு சொல்லுங்கள். எனக்கு பொருளாதாரம் சூப்பராக இருக்குது, எங்கள் வீட்டில் எல்லோரும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கிறோம், எனக்கு உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது, எல்லாமே சிறப்பாக இருக்குது. எத்தனை பேர் கோயிலுக்கு போவோம், எத்தனை பேர் கடவுள் கும்பிடுவோம்? எப்போ நமக்கு லைஃப்பில் கஷ்டம் வருதோ, இல்லை ஒரு தேவைப்படுகிறது, அப்போ தான் கடவுளை கும்பிட்றோம். எல்லாருக்கும் எப்போ தான் தேவைப்பட்டுக்கிட்டே இருக்குது, அதனால் எப்போ தான் கடவுளை கும்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம். சரிங்களா? இப்போ நமக்கு என்ன தேவை தெரியும், நமக்கு என்ன தேவைன்னு ஒரு விஷயமா எடுத்துக்கோங்க. வச்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன தேவை நீங்கள் வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, அதை தேவையை அடைஞ்ச பிறகு நீங்கள் என்ன மனநிலையில் இருப்பீங்களோ அந்த மனநிலையில் அந்த தீபத்தை பார்க்கணும். எப்படின்னா, இப்போ நீங்கள் தரையில் வச்சுருக்கீங்க, நீங்கள் சமணம் போட்டு உட்காந்துருக்கீங்க, தரையில் வச்சுருக்கீங்கன்னா நேராக நிமிந்து உட்காந்துக்கோங்க. உள்ளங்கைகள் உங்கள் தொட மேலே மேல் நோக்கி வச்சுக்கோங்க. தலை நேராக இருக்கணும், பார்வை கீழே தீபத்தில் இருக்கணும். சப்போஸ் தீபம் நேராக இருக்காங்கன்னா தீபத்தில் மட்டும்தான் இருக்கணும், உங்கள் பார்வை தலை நேராக இருக்கணும். தீபத்தை பார்த்துக்கிட்டே இருங்க. பார்த்துக்கிட்டே உங்களுக்கு என்ன வேணுமோ ஒரே ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு, உங்களுக்கு அது கிடச்சிருச்சு, எனக்கு நான் நல்லா இருக்கப்பா, இந்த மாதிரி மகிழ்ச்சியாக இருக்கப்பா, எனக்கு வீட்டில் வந்து செல்விப்போடு இருக்குது, எல்லோரும் சந்தோஷமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும், எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்கும், எல்லோரும் நல்லபடியாக இருக்கும்னு உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ ஒரே ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு நான் சந்தோஷமாக இருக்கேன், அவ்வளோதான். இதில் ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் ஒன்று கொடுத்துட்றேங்க. பொருளாதாரம் தேவை, அதே மாதிரி வீட்டில் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும், அதுவும் தேவை. அப்புறம் ஆரோக்கியமாக இருக்கணும், அதுவும் தேவை. எல்லாமே தேவைப்படுகிறது. எல்லாமே தேவையெல்லாம் கிடச்சிருச்சுன்னா எப்படி இருப்பீங்க? மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருப்பேன். இப்போ மகிழ்ச்சியை சந்தோஷத்தை ஒரு விஷயத்தை கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், மற்றெல்லாம் தானாக நடக்க ஆரம்பிச்சிருமா? இது ஒரு சின்ன சூட்சமும் இது, சரிங்களா? அப்போ நான் மகிழ்ச்சியாக இருக்கேன். மகிழ்ச்சியாக இருக்கும்போது எப்படி இருப்பேன்? சிரிச்சுக்கிட்டு இருப்பேன். முகம் சிரிக்கும், கண்கள் சிரிக்கும். அந்த கண்கள் சிரிக்குது, உடம்பு நல்லா வாடா மகிழ்ச்சியாக இருக்குப்பா. அந்த மகிழ்ச்சியை உணர்ந்து கொண்டே அந்த தீபத்தை பார்த்துக்கிட்டே இருங்க, சரிங்களா? எவ்வளோ நேரம் பார்க்கணும்? எவ்வளோ நேரம் வேணாலும் பாருங்கள். உங்களுக்கு ஒரு நிறைவு. அதுக்கு அடுத்த டிவியில் அந்த ப்ரோக்ராம் இருக்குது, அடுத்த சமைக்க போகணும், இந்த வேலை இருக்குது, அந்த வேலை இருக்குன்னு மைண்ட் செட்டில் உட்காராதீங்க. ஏன் இந்த மைண்ட் செட்டில் உட்காரக்கூடாதுன்னா, இங்கே உட்காந்து அதை தான் திங்க் பண்ணிகிட்ருப்போம், புரியுதுங்களா? அதெல்லாம் அப்படி ஓரம் கட்டி வச்சுருங்க. எப்படி நீங்கள் சமைக்க தான் போகிறீங்க, அடுத்த டிவி சீரியல் பார்க்க தான் போகிறீங்க, ஏதோ ஒன்று அடுத்த வேலை செய்ய தான் போகிறீங்க. இப்போ என்ன செஞ்சிட்ருக்கீங்களோ அதை மட்டும் செய்யுங்க. தீபத்தை கண்ணை திறந்து பார்த்துக்கிட்டே இருங்க. அந்த உணர்வுக்குள்ளே நான் ஹாப்பியாக இருக்கேன்ப்பா, மகிழ்ச்சியாக இருக்கேன்ப்பா, அந்த ஹாப்பியான உணர்வுக்குள்ளே பார்த்துக்கிட்டே இருங்க. அப்படியே கண்ணை மூட தோணும், உங்களுக்கு நிச்சயமாக தோணும். அப்படியே ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருக்கும்போது அப்படியே கண்ணை மூட தோணும். கண்ணை மூடிக்கிட்டே அந்த மகிழ்ச்சி உணர்ந்து கொள்ளுங்கள். அந்த தீபம் இப்போ எங்கே திரும்ப இருக்காங்க? உங்கள் நெத்தி பொட்டில் இருக்காங்க. பொட்டு வைக்கிற இடத்துல புருவ மத்திக்குள்ளே போயிடுவாங்க. அப்படியே கண்ணை மூடிட்டு இருப்பீங்களா? கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்படியே நீங்களே கண்ணை திறப்பீங்க. திறந்து மறுபடியும் அந்த தீபத்தை பாருங்கள். மறுபடியும் கண்ணை மூட தோணுச்சு அப்படியே முடிக்கோங்க. முக்கியமாக அந்த உணர்வு நிலை மாறக்கூடாது. அந்த உணர்வு நிலைக்குள்ளவே இருக்கணும்னா கண்ணை மூடிட்டேனே தூங்கிடுவோனோ யோசனை போகக்கூடாது. தூங்குறீங்களா? பரவாயில்ல, தூங்கிடுங்க. அப்புறம் மறுபடியும் கண்ணை முடிச்சு தீபத்தை பாருங்கள். அச்சோச்சோ நான் தூங்கிட்டேனே, இப்போ நான் என்னங்க பண்ணுறது? எதுவும் டென்ஷன் ஆகாதீங்க. கண்ணை திறந்துட்டீங்களா? இப்போ திறந்து இப்போ தீபத்தை பாருங்கள். மறுபடியும் கண்ணை மூடிக்கோங்க. உங்களுக்கே தோணும், ஒரு ஃபீல் கிடைக்கும். வேலை இருக்குன்னு தோணாது, அடுத்தது இந்த வேலை இருக்குன்னு தோணாது. ஒரு நிறைவாக ஒரு சக்தி கிடச்சிருக்கு, ஒரு நல்ல எனர்ஜி கிடச்சிருக்கு அப்படின்னு ஒரு நிறைவு உங்களுக்கு வரும்போது அவங்களுக்கு மனசார நன்றி சொல்லிக்கோங்க. இந்த பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நெய்வேத்தியமாக வந்து அவங்க அம்மனுக்கு, மகாலட்சுமி அம்மனுக்கு படைச்சிருங்க. இதில் ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம், மகாலட்சுமி ஃபோட்டோ உங்கள் வீட்டில் இருந்தால் ரொம்ப நல்லது. சப்போஸ் மகாலட்சுமி ஃபோட்டோ இல்லைன்னா கடையில் தான் வாங்க போகிறீங்க அப்படின்னா மகாலட்சுமி ஃபோட்டோட மகாலட்சுமி அம்மா அந்த க்ரீன் கலர், பச்சை கலர் சாரீ கட்டியிருக்க மாதிரி இருந்தால் ரொம்ப சிறப்பு. ஆர் பேக்ரவுண்டில் பச்சை கலர் இருந்து மகாலட்சுமி அம்மா இருந்தாலும் பரவாயில்ல, சூப்பர். ஏற்கனவே எங்கள் வீட்டில் மகாலட்சுமி அம்மா ஃபோட்டோ இருக்குங்க, நீங்கள் சொல்கிற பச்சை கலர்லாம் இல்லை, பரவாயில்ல.
இனிமே தான் வாங்க போகிறவங்கன்றவங்க அந்த பச்சை கலர் காம்பினேஷனில் இருந்தால் ரொம்ப நல்லது. சரிங்களா? ஏற்கனவே மகாலட்சுமி ஃபோட்டோ இருக்காங்க, வச்சுட்டு நீங்கள் கும்பிடுங்க. இதை செய்யுங்க. எத்தனை நாள் செய்யணும்னு கேட்குறீங்களா? தொடர்ந்து 7 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இதை செய்யுங்க. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தர்திரியம், அப்புறம் என்ன சொல்லுவாங்க, செய்வினை, செய்யப்பட்ட வினை, இது மாதிரி என்னென்னமோ செஞ்சுருக்காங்க பாருங்கள், எல்லாமே விலகி, ரொம்ப முக்கியமாக இதாங்க, வீட்டில் சுபிக்ஷமாக இருப்போங்க. ஆரம்பத்தில் சொன்ன பார்த்தீங்களா சுபிக்ஷம்னா என்னென்னு, அந்த நிலை உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துடும். இதை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் செய்யுங்க. தொடர்ந்து 7 வெள்ளிக்கிழமை செய்யுங்க. இது ஆண்கள் செய்யலாமா? தாராளமாக செய்யலாம். பெண்கள் செய்யலாமா? தாராளமாக செய்யலாம். எல்லாருமே செய்ய வேண்டிய விஷயம் தான் இது. அது மகாலட்சுமி பூஜைலாம் ஆண்கள் எப்படிங்க செய்கிறது? உங்களுக்கும் பணம் வேணும்ல, உங்கள் வாழ்க்கையும் சிறப்பாகணும்ல. எல்லாம் ஆண்கள் தான், நம்ம தான், வேறு யாரும் இல்லை. சிறப்பாக இருக்கணும்ல, அப்போ நம்ம தான் செய்யணும். நம்ம வீட்டில் இருக்க பெண்கள் செய்வாங்களா, அவங்களும் செய்யட்டும். எல்லாருமே சேர்ந்து செய்வோம். எல்லாருமே சந்தோஷமாக இருப்போம். எல்லாருமே வாழ்க்கையில் முன்னேறலாம். அதனால இதை செய்யுங்க. சூப்பராக உங்கள் வாழ்க்கை முன்னேறும். தொடர்ந்து 7 வாரம் இந்த பரிகாரம் செய்வோம் பாருங்கள். செய்யும்போது, செஞ்சு முடித்த பிறகு இல்லை செய்யும்போது உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் ஏற்படும். உங்கள் வீட்டு சுபிக்ஷமாக மாறும் பாருங்கள். அதுக்கு நீங்களே கமெண்ட் கொடுப்பீங்க. இந்த பரிகாரம் செஞ்சாங்க, என்னோடய வாழ்க்கை நல்லா இருக்குன்னு கமெண்ட் கொடுப்பீங்க. கமெண்ட் கொடுங்க. ஏன்னா இந்த கமெண்ட் பார்த்து நிறைய பேர் வீடியோ பார்ப்பாங்க. அவங்களோட வாழ்க்கையும் சூப்பராக மாற ஆரம்பிக்கும். நம்ம வாழ்க்கை முன்னேறது மட்டும் இல்லாமல் மற்றவங்களோட வாழ்க்கையும் நம்ம மூலியமாக முன்னேறதுக்கு நம்ம பயன்படுவோம். நம்ம உதவியாக இருப்போம். ஒரு விஷயத்தையும் நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில் முன்னேறுவோம். வாழ்க வளமுடன்.